பள்ளி மாணவர்களுக்கு தமிழ்நாடு அரசு என்னெல்லாம் செஞ்சுட்டு வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? வாங்க இந்த வீடியோல கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். ஒரு குழந்தை காலையில சாப்பிடாம பசியோட ஸ்கூலுக்கு போனா படிப்புல கவனம் செலுத்த முடியாது. இதை சரி செய்ய கொண்டு வந்ததுதான் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். என்னதான் குழந்தைக்கு ஸ்கூலுக்கு போய் படிச்சாலும் சிலருக்கு புரியாமலே இருக்கும். இந்த பிரச்சனையை சரி செய்ய கொண்டு வந்ததுதான் எண்ணும் எழுத்தும் திட்டம். கொரோனா காலத்துல குழந்தைங்க ஸ்கூலுக்கு போக முடியாத நிலையில படிப்புல இடைவேளை வந்துடக்கூடாதுன்னு கொண்டு வந்த திட்டம் இல்லம் தேடி கல்வி. வீட்டுல இருந்து ஸ்கூல் தூரமா இருந்துச்சுன்னா குழந்தைங்க ரொம்ப தூரம் நடந்து போவாங்க. அவங்க எல்லாம் ஈஸியா ஸ்கூலுக்கு போயிட்டு வர கொண்டு வந்ததுதான் இலவச பஸ் பாஸ். ஸ்கூலுக்கு போனாலே படிப்பு எக்ஸாம்ல இருக்கிற குழந்தைங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு கொண்டு வந்ததுதான் கலை திருவிழா. பாட புத்தகத்தையே படிச்சு வர குழந்தைங்க அறிவியல் கணித கருத்துக்களை சிந்திக்கிறதுக்கு கொண்டு வந்ததுதான் வானவில் மன்றம். படிக்கிற குழந்தைங்க உடற்கல்வியிலும் கவனம் செலுத்தணும்னு கொண்டு வந்ததுதான் மாநில தேசிய விளையாட்டு போட்டி. இப்போ இருக்கிற டெக்னாலஜி உலகத்தை அரசு பள்ளி குழந்தைகளும் கத்துக்கணும்னு கொண்டு வந்ததுதான் ஸ்மார்ட் கிளாஸ். இது போக திருநங்கை மாணவர்களுக்கு உதவித்தொகை, மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு உதவித்தொகை, SC ST BC MBC மாணவர்களுக்கு உதவித்தொகை, பல விழிப்புணர்வு நிகழ்ச்சி. இப்படி தமிழ்நாடு அரசு பள்ளி மாணவர்களுக்கு பல திட்டங்கள் கொண்டு வந்து கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற அரசா செயல்பட்டு வருது திராவிட மாடல் அரசு.